வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தென் தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான மாவட்டமா இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்துக்கு இனி வரும் காலகட்டங்கள்ல வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது விருதுநகர் மெகா டெக்ஸ்டைல் பார்க். இத வந்து பிஎம் மித்ரா பார்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது பிஎம் மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன்ஸ் அண்ட் அப்பரல் பார்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ வந்து ரீசெண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்தியால உள்ள 7 மாநிலங்கள்ல இந்த ஒரு பிஎம் மித்ரா பார்க்ஸ் அப்படின்ற திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மெகா டெக்ஸ்டைல் பார்க் இந்த பிஎம் மித்ரா பார்க் அப்படின்றது தமிழ்நாட்டுல உள்ள விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல அமைவிருக்கு. இந்த ஒரு மெகா டெக்ஸ்டைல் பார்க்க கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதிகளில் டெக்ஸ்டைல் செக்டரை வளர்க்கணும் அப்படின்றதோட சேர்த்து வேலை வாய்ப்புகளை அதிகமா உருவாக்கணும் மற்றும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணணும். அப்புறம் அதனால இந்த பகுதிகளில் தொழில் வளர்ச்சி அப்படின்ற ஒன்றும் அதிகப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த ஒரு மெகா டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்றத விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல அமைக்க போறாங்க. அதன்படி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள குமரலிங்கபுரம் அப்படின்ற ஊர்ல 1052 ஏக்கர் நிலப்பரப்பளவுல ரூபாய் 1684 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு மெகா டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்றது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல அமைவிருக்கு. இதன்படி கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கரண்டா இந்த ஒரு திட்டத்துக்கான லேண்ட் அக்விசிஷனை சிப்காட் வந்து ஏற்கனவே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு திட்டத்துக்கான இப்போ வரைக்கும் இருக்கிற கரண்ட் அப்டேட் இதுதான். நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது அருப்புக்கோட்டை சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க். சமீபத்துல கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரசு முறை பயணமா விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்திருந்தாரு. அப்ப விருதுநகர் மாவட்டங்களுக்கான நிறைய திட்டங்களை வந்து அறிவிச்சிருந்தாரு. அதுல ஒரு திட்டம் தான் அருப்புக்கோட்டை சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க். அதன்படி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அருப்புக்கோட்டைக்கு பக்கத்துல 400 ஏக்கர் நிலப்பரப்பளவுல ரூபாய் 350 கோடி ரூபாய் செலவுல ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் மூலமா கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு அந்த பகுதிகளில் வேலை வாய்ப்பு அப்படின்றதும் உருவாக்கப்பட இருக்கு. இந்த ஒரு அருப்புக்கோட்டை சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்க கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா, விருதுநகர் டிஸ்ட்ரிக்டுடைய தொழில் வளர்ச்சியை அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றதையும் கொண்டு வராங்க. அதை தொடர்ந்து இப்ப நம்ம சமீபத்துல நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்துக்கு ஒரு அரசு முறை பயணமா வந்திருந்தாரு. அப்ப விருதுநகர் மாவட்டத்துக்கான நிறைய அறிவிப்புகளை அவர் அறிவிச்சிருந்தாரு. அந்த அறிவிப்புகளை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு கீழே சிவகாசி மாநகராட்சியில 15 கோடி ரூபாய் செலவுல நவீன வசதிகளோட கூடிய ஒரு மாநாட்டு அரங்கம் அப்படின்றது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல விருதுநகர் நகராட்சியில 24 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவுல சாலை மற்றும் மழைநீர் வடிகால் வசதிகள் அப்படின்றது மேம்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல சாத்தூர் நகராட்சியில 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பூங்கா மற்றும் சிறு பாலம் அப்படின்றது அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல ராஜபாளையம் நகராட்சியில 13 கோடி ரூபாய் செலவுல மழைநீர் வடிகால் வசதிகள் அப்படின்றது அமைக்கப்படுறதோட சேர்த்து கோடை நீர்த்தேக்கம் அப்படின்றது 5 கோடி ரூபாய் செலவுல மேம்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல அருப்புக்கோட்டை நகராட்சியில 3 கோடி ரூபாய் செலவுல மழைநீர் வடிகால் வசதிகள் அமைக்கப்படுறதோட சேர்த்து 1.5 கோடி ரூபாய் செலவுல ஒரு பூங்காவும் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல விருதுநகர் நகராட்சி எல்லைக்குள்ள வரக்கூடிய நெடுஞ்சாலைகள் அப்படின்றது 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும், அருப்புக்கோட்டை நகராட்சி எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் 10 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலையும், காரியாபட்டி நகரத்தின் எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும் மேம்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல சுற்றுலாத்துறைக்கு கீழே வத்திராயிருப்புக்கு அருகே பிளவக்கால் அணை பகுதியில 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பூங்கா மேம்பாட்டு பணிகள் அப்படின்றது மேற்கொள்ளப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் உள்ள சுற்றுலா தலமான சாஸ்தா கோயில் அருவி பகுதியில 1 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல மேம்பாட்டு பணிகள் அப்படின்றது மேற்கொள்ளப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. see you next video. Until signing off by Sabri Karthik.